அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோல் யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ கோல்டன் செட்டப்பில். ஸோ இந்த கோல்டன் செட்டப்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மிட் பிபி, இஎம்ஏ 50, எம்ஏ 510 ஹை, இதுதான் கோல்டன். எல்லாமே ஒன்றா குரூப்பாக ஜாயின் பண்ணிட்டு போகுங்க. ஸோ இங்கே 1 ஹவரில் ரீஎன்ட்ரி இங்கே என்ட்ரி எடுத்தேன். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1:1 தான் வச்சிருக்கேன். இதோட லோ ஸோ 2.40. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த ரீஎன்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம் பட்டன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த இப்படி இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு எம் மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த எம்முக்கு அப்புறம் வர ரீஎன்ட்ரி அந்த கோல்டன் செட்டப் ரொம்ப அக்யூரேசியாக இருக்குது. இதை நான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 ட்ரேட் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்க. ஸோ 1 ஹவரில் ஸோ எம்முக்கு அப்புறம் ஒரு கோல்டன் செட்டப் என்ட்ரி. ஸோ இஎம்ஏ 50 மிடில் பேண்டு, அந்த எம்ஏ 510 ஹை எல்லாமே இருக்குது. ஸோ 1 ஹவரில் ரீஎன்ட்ரி. ஸோ 15 மினிட்ஸில் எக்ஸ்ட்ரீம். ஸோ எக்ஸாக்டாக எங்களை டச் பண்ணையில் எடுத்தேன். ஸோ டார்கெட்டு 1:1க்கு இதுதான் என்னோட டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ பட் நான் என்னோட ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட லோ வந்தாலே ஹிட் ஆகிடும். ஸோ 1:1 இன்னைக்குள்ள ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஹவரில் ரீஎன்ட்ரி, 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரீம், 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஸ்மால் எம் ஃபார்ம் ஆயிருக்கு. பேசிக்கலாக ஒரு ரீஎன்ட்ரி ஒரு எம் பட்டன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கிடச்சிச்சின்னா நல்ல அக்யூரஸியாக இருக்குது. இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.